Hi viewers, welcome to my channel Just to Educate. I hope நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் and wish for the best. சாரி, கொஞ்ச நாள் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஒரு சில தீம்ஸ் பற்றி நான் யோசித்து வச்சுருக்கிறேன். அதுக்காக தான் நான் நிறையா கொஞ்சம் பேக் அண்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை, ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஹோப் பற்றி ஒரு சின்ன கோட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த கோட் பார்த்தீங்கன்னாக்கா, இக்னோர் வாட் அதர்ஸ் சே இஃப் யூ திங்க் இட் குட் பி டேஷிங் யுவர் டீப்பஸ்ட் ஹோப்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டாக்டர் பிஆர் ஷெட்டி இந்தியன் பார்ன் பிஸ்னஸ்மேன் பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாப்பிக்கே நான் 4 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணுறேன். சாப்டர்ஸ்னால் ரொம்ப பெருசாக நினச்சிடாதீங்க. நான் எவ்வளோக்கு அதை ஃபில்டர் பண்ணி ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு 10 மினிட் வீடியோக்குள்ளே போடலான்னு சொல்லி தான் நான் இதை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் பற்றி. ஸோ டாக்டர் பிஆர் ஷெட்டியோட ஃபுல் நேம் வந்து பவகத்து ரகுராம் ஷெட்டி. இவர் ஒரு இந்தியன் பார்ன் பிஸ்னஸ்மேன், கர்நாடகா ஸ்டேட்லேருந்து. இவர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் எஸ்பெஷலி அபுதாபியில் நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா, ஏன் இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப அது வந்து இவருக்கான அந்த அதிகம் ஈர்ப்பு கிடச்ச காரணம் என்னென்னாக்கா, அந்த டயத்துக்கு தேவையான ஒரு நிறுவனத்தை அந்த டயத்துக்கு இவர் லான்ச் பண்ணது. இட் அட்ரஸ் த நீட். ஸோ அதனால் இவரோட கம்பெனிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. உதாரணத்துக்கு என்எம்சி ஹெல்த் கேர், தென் BRS Ventures, Finabler and Neopharma. இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் பேரண்ட் கம்பெனி. இது கீழே மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபினாப்லர் கீழே UAE எக்ஸ்சேஞ்ச் வரும், யூனிமனி வரும், ட்ராவல்எக்ஸ் வரும், ஸ்விட்ச் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. BRS வெஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸு, யூனிவர்சிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணுறது, ஹெல்த் கேர் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாகவே அவங்க பண்ணுவாங்க. ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் தான் என்எம்சி, நியோஃபார்மா தான். ஓகே, ஸோ இவர் எப்போ பிறந்தாருன்னா 1 ஆகஸ்ட் 1942 கர்நாடகாவில் உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் காப்பூர்ங்கிற டவுனில் பிறக்கிறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலி வந்து துளு ஃபேமிலி. இவங்க மொத்தம் 3 பிரதர் 3 சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் ஷம்பு ஷெட்டி, அம்மா பேர் கூசம்மா ஷெட்டி. இவர் ஸ்கூலிங்லாம் பண்ணது இல்லாமல் கர்நாடகாவில் தான். அவரோட கிராஜுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பாலில் பண்ணுறாரு. எந்த ஃபீல்டில் பண்ணுறாருன்னா ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் கர்நாடகாவே வராரு. அங்கேயே வந்துட்டு அவர் கொஞ்ச நாள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எப்போனாக்கா அவரோட டில் மேரேஜ் டைம். ஸோ அவர் வந்துட்டு உடுப்பியோட முனிசிபல் கவுன்சிலில் வைஸ் சேர்மனாக அவர் இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா அவர் பிஜேபிக்கு முன்னாடி ஜன்சங் ஒரு அமைப்பு இருக்குது. அதில் வந்துட்டு அவங்க அப்பா வந்திருக்காரு, இவரும் அதில் தான் இருக்கிறார். நிறைய சோஷியல் பெனிஃபிட்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணி நிறைய பண்ணுறாங்க. அவங்க அது பண்ணிட்டு இருந்தார். இவரோட ஒய்ஃப் வந்து டாக்டர், அவங்க பேர் மிஸ்ஸஸ் சந்திரகுமாரி ஷெட்டி. இவங்களுக்கு 4 பசங்க இருக்கிறாங்க. மிஸ்டர் பினய் ஷெட்டி, மிஸ் ரீமா ஷெட்டி, மிஸ் சீமா ஷெட்டி அண்ட் மிஸ் நீமா ஷெட்டி. இது அவரோட பேக்ரவுண்ட். அடுத்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எம்பையர். இதுக்கான மூலதனம் இப்படி வந்தது சொல்லிட்டு தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். 1973 அவர் துபாய்க்கு போகிறாரு. ஏன் துபாய்க்கு போகிறாருன்னா, அவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீடு தேவைப்படுது. அவர் ஃபேமிலியில் சரி, ஓகே, இவர் படிச்சிருக்காரு, இவருக்கு வந்துட்டு ஓகே நம்ம ஃபினான்ஷியல் நிறையா கடன்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால சரி நம்ம துபாய்க்கு போகலாம் சொல்லிட்டு அவர் மூவ் பண்ணுறாரு துபாய்க்கு. 1973 இவர் தான் இங்கே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. அந்த டைமில் அவருக்கு நிறைய தோணுது என்னென்னாக்கா, மெடிக்கலுக்கான நீடு இங்கே நிறையா இருக்குது, இதை அட்ரஸ் பண்ணுறது கம்பெனிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லிட்டு 1975 என்எம்சி ஹெல்த் கேர் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. லோக்கல் எமிரேட்டி கூட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அந்த ஊரோட ப்ராக்டிஸ் அப்படி தான் லோக்கல் எமிரேட்டி கூட ஸ்டார்ட் பண்ணோம். 1975 அப்போவே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஜென்ரலாக அவரோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்டாக ஹெல்த் கேர் சிஸ்டமில் தான் இருக்குது. இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதில் தான் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. பட் அதுலேயும் ஒரு சில அடிஷ்னலாக அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏரியா எங்கே பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்குது, அட்வர்டைஸிங்கில் இருக்குது, மீடியாஸ், தென் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி,
ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை கிராஜுவலாக தான் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் 1975 அப்புறம். 1975 ஆரம்பித்த அந்த கம்பெனி வந்து ஒரே டாக்டர், ஒய்ஃப் மட்டும் தான் டாக்டராக இருக்காங்க அந்த கம்பெனியில், அந்த ஹெல்த் கேர் அந்த ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கம்பெனியை. இதுதான் பேஸ்மெண்ட். அவர் வாங்கின மற்ற கம்பெனிஸு எல்லாமே வந்து 1975 அவர் ஆரம்பித்த என்எம்சி ஹெல்த் கேர் தான் அதுக்கு பேசிக் ஃபண்டமெண்டலாகவே இருக்குது. இது மூலிமா வர லாபத்தை வச்சு, இது மூலிமா ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பேர் வச்சு தான் மற்ற கம்பெனிஸ் அக்வயர் பண்ண ஆரம்பித்தார். மற்ற கம்பெனிஸ் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். இப்போட எக்ஸ்பேன்ஷன் பற்றி பேசுவோம். எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி பற்றி சொல்கிறேன். என்எம்சி ஹெல்த் கேர் பார்த்திங்கனாக்கா இவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆன் டேட் ஆவரேஜாக இவருக்கு 4 மில்லியன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. 4 மில்லியன் பேஷண்ட்ஸ் இந்த சென்ஸ்னால் சும்மா நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிறவங்க அப்படி கிடையாது. இவங்க இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா என்எம்சி ஆரம்பித்தது பேசிக் பிரின்சிபல் மோட்டோ என்னென்னா பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். அது எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அந்த நீர்னால தான் இனி வரைக்கும் அதுக்கான டிமாண்ட் இருக்குது. என்எம்சி ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 8 கண்ட்ரியில் அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, ஸ்பெயின், ஒமான், இட்டாலி, டென்மார்க், கொலம்பியா அண்ட் பிரேசில். தென் அடுத்த கம்பெனியான யூஏஇ எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு வந்து நான் நிறைய செக் பண்ணேன், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் எந்த அளவுக்கு இது பயாஸ்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்த ஒரு பேர் வந்து டேனியல் வர்கீஸ். அவரே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்கிட்ட இந்த கம்பெனி ஏமாற்றி ஏற்றுட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. அது தெரியல எப்படி என்னன்னு. ஸோ 1980 தான் இந்த கம்பெனி அக்வயர் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கிளைம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஷெட்டி வந்து இதில் ஒரு இன்வெஸ்டராக வந்து அங்கே இருக்கிறவங்க மற்றவங்க மூலிமா வந்துட்டு அந்த லோக்கல் அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃப்ஸோ ஹையர் அத்தாரிட்டிஸ் மூலிமா இந்த கம்பெனி அபகரிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த டைமில் இங்கே லேபர் மார்க்கெட் ஏஷியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. துபாயில் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே இப்படி இருந்தது. இங்கேருந்து இவங்க அனுப்புகிற மணிக்கு வந்து யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ், நிறையா உங்களுக்கு வந்துட்டு இன்கம் பார்க்க முடியும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. இந்த கம்பெனிக்கு ஆஸ் ஆன் டேட்டில் 31 கண்ட்ரீஸில் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 485 ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க எத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில், எவ்வளோ பெரிய நிறுவனமாக இது, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். தென் நியோஃபார்மா 2014 ஸ்டார்ட் பண்ணார். என்எம்சி ஹெல்த் கேர் கூட அமைச்சார் நியோஃபார்மா. தென் பிஆர்எஸ் வெஞ்சர்ஸ் சைமல்டேனியஸாக முன்னாடி ஆரம்பிச்சிருந்தார். பிஆர்எஸ் மூலிமா தான் 2016 வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் அபுதாபியில். தென் இந்தியாவில் அதேமாதிரி 400 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உடுப்பியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். தென் இதை தவிர்த்து ஒரு பிளான்ஸ் என்ன இருந்ததுனாக்கா 1000 கோடி 2020 1000 கோடி செலவில் மோகன்லால் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ஒரு நாவலை தழுவி எடுக்கிறதா ஒரு பிளான் வச்சுருந்தார். பட் லேட்டாக ப்ராஜெக்ட் ஷெல்வ் ஆகிடுச்சு பல காரணங்கள். அது என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன் உங்களுக்கு இப்போது. தென் இதை தவிர்த்து 2019 வந்துட்டு உத்தராகண்டில் இருக்கிற ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் இங்கே வந்துட்டு $5 பில்லியன் ஹெல்த் கேர் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான்ஸ் பிஆர்எஸ் வெஞ்சர்ஸ் மூலமாக வச்சுருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஃபோர்ப்ஸ் இந்தியா மேகசினில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 2015 100th ரிச்சஸ்ட் பர்சன் கொடுத்துருந்தாங்க. 2020 அது அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 42nd ரிச்சஸ்ட் பர்சனாக வராரு. இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஹிஸ்ட்ரி. நான் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கம்பெனி எப்போ என்னென்ன அக்வயர் பண்ணிச்சுன்னு போல நிறைய அக்விசிஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம 2014 ட்ராவல்எக்ஸ் வாங்கினார். ட்ராவல்எக்ஸஸ் மட்டுமே பார்த்திங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு 1500 ஸ்டோர்ஸ் இருக்குது, 1300 ஏடிஎம்ஸ் இருக்குது லண்டனில் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி அது டீப்பாக நான் போல் ஓரளவுக்கு மேலே தான் கவர் பண்ணுறேன். எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 minutes வீடியோக்குள்ளே இருக்கணும். இப்போ எக்ஸீட் ஆகும்னு நினைக்கிறேன். இது அவரோட எக்ஸ்பேன்ஷன். அவர் வாங்கின அவார்ட்ஸ் பற்றி நான் அப்படியே அவார்ட்ஸ் ஊறப்பட்ட அவார்ட்ஸ் இருக்குது. நான் அந்த அவார்ட்ஸ் அப்படியே படிக்கிறேன் உங்களுக்கு. 2005 அபுதாபி அவார்ட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வாங்கியிருக்காரு. அதே வருஷத்தில் டிஸ்டிங்கிஷ்ட் என்டர்பிரினர் அவார்டு வாங்கியிருக்காரு.
2007 வந்து பிரவசி பாரதிய சம்மான், இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ஆர்எஸ் கொடுக்குது, அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுக்குறது. 2009 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு ட்ரேட் இண்டஸ்ட்ரி அவார்டுக்காக. 2011 ஏஷியன் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. 2012 குளோபல் இந்தியன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்காரு. 2013 மொத்தம் 3 அவார்டு வாங்கியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் சம்மிட்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. தென் ஏஷியன் பிஸ்னஸ் லீடர்ஷிப் ஃபாரம் இந்தியாவில் ஏஷியன் பிஸ்னஸ் லீடர்ஷிப் ஃபாரம் இந்தியா யூஏ பிஸ்னஸ் ஐகான் அவார்டு வாங்கியிருக்காரு. தென் ஃப்ராஸ்ட் அண்ட் சுலிவன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. 2014 அதே மொத்தம் 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாப் இந்தியன் லீடர்ஸ் இன் யூஏ அவார்டு, அடுத்தது லக்ஷயா பிஸ்னஸ் விஷனரி அவார்டு, தென் இந்தியன் இன்னோவேட்டர் அவார்டு. 2015 மொத்தம் 8 அவார்டு வாங்கியிருக்காரு. என்னென்னா பார்த்தீங்கன்னா சென்டினரி அவார்டு ஒன்று, இன்னொன்று டீல் ஆஃப் தி இயர் அவார்டு, பிஸ்னஸ் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் அவார்டு, அரேபியன் இந்தியன் சார்ஸ் அவார்டு, குளோபல் இந்தியன் அச்சீவர் அவார்டு, நேஷ்னல் கல்ச்சர் அவார்டு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஃப்ரம் மிலாப்லேருந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லீடர் ஆஃப் தி இயர்லேருந்து கொடுத்துருக்காங்க, அந்த அவார்டும் கொடுத்துருக்காங்க. 2016 அதேமாதிரி மொத்தம் 3 அவார்டு வாங்கியிருக்காரு. கோல்டன் பீகாக் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, பிஸ்னஸ் எக்ஸலண்ட் அவார்டு, ஹானரி டாக்டரேட் ஃப்ரம் மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டி இன் துபாய். 2017 2 அவார்டு ஹானர்ட், அவர் வந்து ஆனுவல் ஹெல்த் கேர் அவார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் நாதபிரபு கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் அவார்டு. தென் 2018 2 அவார்டு, ஒன்று வந்து C3 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, அப்புறம் வந்து ஃபோர்ப்ஸ் மிடில் ஈஸ்ட்டில் வந்து அவர் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க டாப் இந்தியன் லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இன் அரப் வேர்ல்டு இதோட அவார்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ், இவரோட இன்வெஸ்ட் பண்ண எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இவரோட என்ன மாதிரி கம்பெனியாக இருக்கும், எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கும் இது, எவ்வளோ பெரிய புக் சைஸ் உள்ள கம்பெனியாக இருக்கும் இது. பட் இவங்களுக்கு ஒரு 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 எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு 2020 நடக்க ஆரம்பிச்சது. அவர் கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அதுதான் இந்த 4th சாப்டரில் பார்க்க போகிறோம், த ஃபால் ஆஃப் த எம்பயர். February 2020 மட்டி வாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியா பேஸ் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களை பற்றி நீங்கள் படிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க கண்டுபிடிச்ச கேஸ் எல்லாமே வந்து ரொம்ப நோட்டோரியஸான கேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சைனா பேஸ் பண்ண கம்பெனி கனடாவில் சைனா சீட் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர் த நேம். அந்த கம்பெனி அதேமாரி தான் நிறையா ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி இவங்க எடுப்பாங்கன்னு தெரியல. பட் இவங்க எடுத்து டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் அந்த கம்பெனி வந்து வாஸ் பேங்க்ரப்ட். தே அக்செப்டட் தேர் மிஸ்டேக். இது ஒன் ஆஃப் த கேஸ். February 2020 கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க மட்டி வாட்டர்ஸ். அதாவது இந்த கம்பெனி இவங்க லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண இந்த நிறுவனம் NMC ஹெல்த் கேர் 2012 பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கல்ஃப் ஜிசிசியிலே மொத்தமே வந்து ஜிசிசியில் இது வரைக்குமே NMC மட்டும்தான் 2012 ஒரே கம்பெனி அபுதாபிலேருந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணாங்க. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நினச்சா ரொம்ப 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 எல்லாருமே அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனியோட வேல்யூ, அது க்ரெடிபிலிட்டி பார்த்து தான் கொடுப்பாங்க. அவ்வளோ கிராஸ் செக் பண்ணி அவ்வளோ விதமான ஃபுல் ப்ரூஃப்ஸ்லாம் பார்த்து தான் என்ட்ரு பண்ண இந்த கம்பெனி NMC ஹெல்த் கேர். February 2020 ஒரு அலிகேஷன் வருது. கம்பெனியில் டிஸ்க்ளோஸ் பண்ண டெப்ஸும் இருக்கிற டெப்ஸும் வேறு, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு NMCயில் மறுக்கிறாங்க. பட் லேட்டராக போய் பார்க்கும்போது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. செயின் ரியாக்ஷன்ஸாக என்ன ஆகுதுனாக்கா, அந்த கம்பெனியோட CEO பிரசாந்த் மங்காத் அவரை ஃபயர் பண்ணுறாங்க. நிறைய டேரக்டர்ஸ் ஃபயர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து B.R. ஷெட்டி கம்பெனியோட மொத்த கம்பெனிஸ் இருக்க டேரக்டர்ஷிப் பொசிஷன்லேருந்து அவரை ஃபயர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ண கம்பெனி அலிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. இவங்க வந்து B.R. ஷெட்டியோட அலிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, எனக்கு தெரியாமல் 2017 நான் வந்து போர்டில் கிடையாது, 17 அப்புறம் இவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இவங்க வந்து ஒரு சில எம்ப்ளாயீஸ் வந்து என் பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவரோட அலிகேஷனாக இருக்குது. இவர் ஒரு சைன் மிஸ்யூஸ் பண்ணி CEO அப்படி பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட் போயிட்டுருக்கு. 15th April வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் UAE வந்துட்டு NMC மேலேயும் சரி, அவரோட இன்னொரு கம்பெனி ஃபினாபிள் மேலேயும் நிறையா கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. NMCலையும் இது ஃபினாபிளரோட CEOவும் பிரமோத் மங்காத்
அவரோட அண்ணன் தான் பிரசாந்த் மங்காத், என்எம்சியில் சிஇஓ இருக்கிறாரு. ரெண்டு பேருமே அவரை ஸ்டெப் டவுன் பண்ணிடுறாரு என்எம்சி இதுலேருந்து, ஃபினாபுலர்லேருந்து. ஸோ 2012 லிஸ்ட் பண்ண என்எம்சியும் தென் 2019 மேலே லிஸ்ட் பண்ண ஃபினாபுலரும், ரெண்டு கம்பெனிஸும் 2020 எண்ட் ஆர் மார்ச்சில் வந்து ரெண்டு கம்பெனியுமே லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் புக்ஸ் சரியில்லை, கம்பெனியில் நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்கு சொல்லி. தென் 15th ஏப்ரலில் அபுதாபி கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு இவர் பிஆர் ஷெட்டியும் அவங்களோட பசங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்ஸும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. கம்பெனியை கம்ப்ளீட்டாக பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. கேஸஸ் இன்னும் போயிட்டு இருக்குது. இவர் தரப்பு வாதமும் ஒன்று போயிட்டுருக்கு. பட் இவர் பெங்களூரில் இருக்கிறது போல், அவங்க அண்ணன் இப்போ சமீபத்தில் தவறிட்டார். இட் வாஸ் இன் மார்ச் தவறிட்டார். ஸோ அதனால் இங்கே இருக்கிறாரு. ஸோ யூ இஸ் வெயிட்டிங் டு கோ பேக் டு யூஏஇ. சொல்லிட்டு நான் ஃபேஸ் பண்ணுறது எப்படியா இருக்குது எதுவாக இருந்தாலும். ஸோ இவர் வந்து ரெண்டு கம்பெனி சிஇஓ மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவங்க தான் காரணம் 10 பேர் சொல்கிறார், 10 பேர் சொல்ல. பட் மெயினாக சிஇஓஸ் அண்ட் அதர் 10 members அசிஸ்டிங் ஹிம் ஹேவ் சீட்டட் ஹிம் சொல்கிறாரு. இப்படி ஃபோர்ப்ஸில் 15-20 டாப் லிஸ்ட்டில் இருந்தவர் இப்போது அவரை இந்த லிஸ்ட்லேருந்தே எடுத்துட்டாங்க. புர்ஜ் கலிஃபாவில் ரெண்டு ஃப்ளோர் அவருக்கு இருக்குது. இஃப் நாட் ராங் 100th ஃப்ளோர் நினைக்கிறேன் அவரது. 2 ஃப்ளோர் வச்சுருக்காரு. நிறைய வில்லாஸ் வச்சுருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கார்ஸ் ஹெவியாக இருக்குது. இஸ் அ மல்டி மில்லியனர். அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹானரியாக, இப்போ மோடி நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்கும் போல், துபாய்க்கு போயிருக்கும் போல் இவர் தான் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். such a wealthy person, all of a sudden he came to riches. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பித்த இவர் இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து நான் கொடுத்துட்டேன், நான் அதை கவனிக்கலை, பட் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நான் எதுவுமே இன்வால்வ் ஆகலை சொல்கிறது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் தி டே யார் தப்பு பண்ணாலும் மாட்டி தான் ஆகணும். ஸோ காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். ஆப்வியஸ்லி டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். வி ஹோப் இதில் ஒரு நல்ல பதில் வரும்னு நினைக்கிறேன். யார் தப்பு செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான பதில் சொல்லணும். ஏன்னா நிறையா எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் ட்ரீம்ஸ் இருக்குது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆகிற மாதிரி ஆச்சு. பாருங்கள், இது உங்களோட வியூஸ் நீங்கள் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இந்த கேஸஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இதில் நான் எதாவது மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் அது கண்டிப்பாக அடுத்த தடவை நான் இன்னும் காஷியஸாக நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக சம்மப் பண்ணி தரேன். அதேமாதிரி இந்த கேஸில் ஃபர்தர் அது அப்டேட்ஸ் வராமல் இருந்தாலும் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவும் அதை வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோவோ நான் அதில் ஃபர்தராக ஆட் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி தான் ஷேர் பண்ண நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசினா கூட தாராளமாக சொல்லுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ. அண்ட் ப்ளீஸ் உங்களோட சஜஷன்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இட் வில் பி வெரி ஓப்பன் டாக். ப்ளீஸ் வாட் எவர் மைட் பி, யார் என்ன நினைக்க வேணால் தாராளமாக சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி டேக் இன் டு கன்சிடரேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்புட்ஸ். அண்ட் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஸ்டே சேஃப், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹைஜீனை ரொம்ப ப்ராப்பராக காஷியஸாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.